அன்பு நேர்களே, ஓமான் வளைகுடாவில் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை தாக்கி 3 இந்திய மாலுமிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஈரான் அல்ல, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இது 2 நாடுகள், சாத்தான் நாடுகள் இணைந்து மத்திய கிழக்கில் இந்திய கப்பலை தாக்கி அதில் இருந்த 3 மாலுமிகளை காலியாக்கியிருக்கிறார்கள், சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நோக்கம் என்னவென்றால், இந்த 2 நாடுகளும் இணைந்து இதை செய்துட்டு எமண்ட தலையில பழிய போடுற இதுதான் மாஸ்டர் பிளான். ஆனா இத கையும் களவுமாக வசமாக ஆதாரத்துடன் சிக்கி இருப்பதாகவே இன்றைய மாலை செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. ஓமான் வளைகுடாவில் நடந்த இந்த துரதிருஷ்டமான சம்பவம் குறித்து இப்போது கூடுதலான செய்திகள் உலக பரப்பில் 2 நாடுகள் குட்டிச்சாத்தான் பெரிய சாத்தான் மீது மிகப்பெரிய கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. ஷெடபெல்லா, அதாவது எம்டி ஷெடபெல்லா என்ற கப்பல் மீது பெரிய நாட்டு கடற்படை, தென்னானே பெரிய நாட்டம், இந்த ஊரா நாட்டமா பண்ண அவர நாட்டு கடற்படை மேற்கொண்ட நடவடிக்கையில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக செய்திகள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானின் எண்ணெயை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட எம்டி ஷெடபெல்லா என்ற கப்பலை பெரிய நாட்டின் கடற்படையின் மத்திய கட்டளை குழு இடைமறுத்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது மிக வருந்தத்துக்குரியது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது குறித்து தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சற்று முன்னர் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இதை சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை என்று நியாயப்படுத்தினாலும் இந்திய குடிமக்கள் உயிரிழந்த விவகாரம் தற்போது சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து சதி செய்து இதை யெமன் மேல பழி போறதான் திட்டமாம். நாம இதை முன்னுக்கு சொல்லல, ஏனென்றால் இவங்களோட கம்ப்யூட்டர் காட்டி கொடுக்குது இல்லை, அதனால கொஞ்சம் முன்னுக்கு மறைச்சிருக்கிறோம். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் ராஜதந்திர நெருக்கடியை உருவாக்கி உள்ளது என்பது மட்டும் உண்மை. இந்தியா தனது குடிமக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி இந்த தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து முழுமையான விளக்கத்தை அமெரிக்காவிடம் கோரியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு இந்திய கப்பலை தாக்கி 3 இந்தியர்களை சுட்டுக் கொண்டன என்பதற்கான முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நேற்று ஓமான் வளைகுடாவில் பலாப் கொடியுடன் சென்ற எம்டி ஷெடபெல்லா என்ற எண்ணெய் கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்கியதில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்பட்டு அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீறியதாக அந்த கப்பல் மீது குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நேரடி ராஜதந்திர உராய்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முறையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பணியகத்தின் படி கப்பலை நிறுத்தும்படி விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு குழுவினரை மீண்டும் இணங்க தவறியதால் ஒரு விமானம் கப்பலின் இயந்திர அறைக்குள் துல்லியமான குண்டுகளை வீசியிருக்கின்றது. அந்த எண்ணெய் கப்பலில் 24 இந்திய குழுவினர் இருந்தனர். 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் 3 இந்திய மாலுமிகள் துயரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்கள் ஆதித்யா சர்மா டெக் கேடெட், சிவானந்த் கராசியா ஷௌராஷியா என்ஜின் பிட்டர் மற்றும் பட்னாலா சுரேஷ் தலைமை பொறியியலாளர் என அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. 3 பேரும் முக்கியமான புள்ளிகள். இதில் ஆந்திரா, கேரளா உட்பட மத்திய இந்தியாவை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இந்த மரணங்களை உறுதி செய்ததோடு உயிர் பிழைத்தவர்களையும் உயிரிழந்தவர்களின் உடல்களையும் உடனடியாக தாயகம் கொண்டு வர இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதற்காக ஒரு உயர்மட்ட அமெரிக்க தூதரை இந்தியா டெல்லிக்கு அழைத்து தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதுவரை அழைத்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது. ஒமானில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து இது தொடர்பான தகவல்களாக
ஓமான் கடல் பகுதியில் MD செடபெல்லா என்ற வணிக கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது உண்மைதான் என்றும் இந்த கப்பலில் இருந்த 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர் என்பதையும் இந்திய அரசு மத்திய அரசு சர்பானந்த சோனோவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானின் மீதான தடைகளை மீறியதாக கூறி அந்த கப்பலின் என்ஜின் அறையை நோக்கி தாக்குதல் நடத்தியது. இதில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் அமெரிக்கா மட்டுமே ஈடுபட்டதாகவே செய்திகள் குறிப்பிடுகின்றன. இஸ்ரேல் இந்த குறிப்பிட்ட தாக்குதலில் ஈடுபட்டதாக எந்த அதிகாரப்பூர்வம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் வெவ்வேறு செய்திகள் இஸ்ரேலும் சேர்ந்து செய்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆதாரம் இல்லை. சுருக்கமாக இதை நாமல் எடுத்தோமானால் அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர் என்பது உண்மைதான். ஆனால் இஸ்ரேல் அதில் சம்பந்தப்பட்டதற்கான அல்லது திட்டமிட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று உத்தரவிரமாக சொல்லப்படுகிறது. இது போன்ற பதற்றமான சூழலில் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் செய்திகளை இந்தியா உறுதிப்படுத்தி இருக்கின்றது. MD செடபெல்லா கப்பல் ஜூன் 10 அன்று நேற்று ஒமான் வளைகுடாவில் கல்ஃப் ஆஃப் ஒமான் தாக்குதலுக்கு உள்ளான போது அது எந்த நாட்டிலிருந்து எங்கே சென்று கொண்டது என்பது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி இதை பற்றிய சில கூடுதல் தகவல்கள் அமெரிக்க ராணுவம் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு முக்கிய காரணமாக அது ஈரானில் இருந்து எண்ணெய் கொண்டு செல்ல முயன்றது என்றும் மற்றும் தடையை மீறியது என்பதையே அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடப்பதற்கு சற்று முன்பு அக்கப்பல் ஓமான் வளைகுடாவில் எமானின் ஷாகர் நகரத்திற்கு வடகிழக்கே சுமார் 20 மைல் கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்தது. பொதுவான கடல்சார் தரவுகளின்படி அந்த கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல்வேறு துறைமுகங்களுக்கு இடையே எண்ணெய் பொருட்களை ஏற்றிச் செல்லும் பணியில் ஈடுபட்டது என்பது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி அது ஈரானில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முயன்ற ஒரு பயணத்தில் இருந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் கப்பலின் புறப்பட்ட இடம் மற்றும் முறையான இலக்கு குறித்த தெளிவான பயண திட்டம் விவரங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அல்லது தற்போதைய விசாரணையின் காரணமாக அதிகாரப்பூர்வமாக அது அறிவிக்கப்படவில்லை. MD செடபெல்லா கப்பல் தொடர்பான தகவலின்படி அதில் இருந்த பொருட்கள் இது ஒரு எண்ணெய் பொருட்கள் ஏற்றி செல்லும் கப்பல் என்று சொல்லப்படுவது ஆயில் ப்ராடக்ட்ஸ் டேங்கர் ஆகும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க கடற்படை சென்ட்ரல் கமாண்ட் வழங்கிய விளக்கத்தின்படி இந்த கப்பல் ஈரானில் இருந்து கொண்டு வரப்பட்ட எண்ணெய் ஆயில் ஃப்ரம் ஈரான் ஏற்றி சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள வர்த்தக தடைகள் மற்றும் அந்த கப்பல் பகுதியில் அமல்படுத்தியுள்ள முற்றுகையை மீறியதாக கூறித்தான் அமெரிக்க படைகள் இந்த கப்பலை தாக்கியிருக்கின்றது. இந்த கப்பல் ஒரு எண்ணெய் டேங்கர் என்பதால் அதில் கச்சா எண்ணெய் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் இருந்ததாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் கப்பலில் இருந்த குறிப்பிட்ட வகை எண்ணெய் மற்றும் அதன் அளவு குறித்து மிக துல்லியமான வணிக ஆவணங்களின் பொதுவெளியில் இன்னும் அது வெளியிடப்படவில்லை. சுருக்கமாக இஸ்ரேலால் வெளியிடப்பட்ட கருத்தின் செய்தியில் அது ஈரானில் இருந்து எண்ணெய் கொண்டு செல்லப்பட்ட கப்பலாகவே சொல்லப்படுகிறது. இப்பொழுது ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்துள்ளது என்பது தெளிவாக இருந்தாலும் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை நாம முற்றுமுழுதாக கண்டிக்கணும். உண்மையிலே இது பாவம். அது அவர்கள் சம்பளத்தை வேலை செய்யற மாலுமிகளை போட்டு சுட்டுக் கொண்டிருக்கார்கள், தெரிஞ்சே செஞ்சிருக்கார்கள். இதற்கு இந்தியா என்ன இஸ்ரேல் மறையுது. இப்ப ஏன்னா இஸ்ரேலுக்கு இந்தியாவும் அவங்க நேச நாடு இல்லையா? அவர் வேற யாரு மோடி மாஸ்தான் போய் பெரிய கும்பிட்டு வணங்கி பெரிய அம்மா தேசம் அன்னை தேசம் என்று சொல்லிட்டு வந்தார் இல்லையா? இப்ப என்ன சொல்ல போறாரு? ஆக மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.